என் வேர்களாக விளங்கும் யூடியூப் நேயர்களுக்கு வித்தகன் சேகரின் அன்பு வணக்கங்கள். திரைக்கூத்து நேயர்களே, விபச்சாரம் குறித்த உச்ச நீதிமன்றத்தின் அதிரடி தீர்ப்பு. மச்சான்ஸ் நடிகையிடம் ஜூனியர் புன்னகை அரசி பகிர்ந்த வருத்தம். இதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கண்டென்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர். என் பேச்சுக்களுக்கு மட்டும்தான் நான் பொறுப்பாளியே தவிர என் வீடியோக்களில் இடம்பெறும் படங்களுக்கும் தம்ப்நெயில்களுக்கும் டைட்டில்களுக்கும் நான் பொறுப்பாளி கிடையாது. புன்னகை அரசி அப்படின்னு சொன்னால் அது கேஆர் விஜயம்மா தான் அந்த பட்டத்துக்கு உரியவங்க. ஏன்னா ஒரே பட்டத்தை 2 பேருக்கு கொடுக்க முடியாது, கொடுக்கக்கூடாது. சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொன்னால் அது ரஜினிகாந்துக்கு மட்டும்தான் பொருந்தும். அதுபோல் புன்னகை அரசி என்றால் அது கேஆர் விஜயா அம்மாவுக்கு தான். இவங்களை புன்னகை அரசி ஜூனியர்னு சொல்லிக்கலாம். இந்த ஜூனியர் புன்னகை அரசி அவங்களுடைய மிக நெருங்கிய தோழி யார் தெரியுமா? மச்சான்ஸ் நடிகை தான். இந்த புன்னகை அரசி நடிகையின் மிக நெருங்கிய தோழி. அவங்கள விட நெருங்கிய தோழின்னு சினிமாவில் வேறு யாருமே கிடையாது. என் அப்பா அம்மாவுக்கு அடுத்தபடியாக என் கவலை, மன அழுத்தம் எதுவாக இருந்தாலும் மச்சான்ஸ் நடிகை கிட்ட தான் பகிர்ந்து கொள்வேன் என்று அந்த புன்னகை அரசியே சொல்லியிருக்காங்க பேட்டியில். ஜீவன் நடித்த படம் ஒன்றில் 2 பேரும் சேர்ந்து நடித்த போது உருவான நட்பு அது. புன்னகை அரசி நடிகை சில மாதங்களுக்கு முன் துணிக்கடை ஒன்றை சொந்தமாக திறந்திருக்கிறார். அப்போதே திறப்பு விழாவுக்கு மச்சான்ஸ் நடிகையை அவர் அழைத்திருக்கிறார். ஆனால் அந்த நடிகை கேரள மாநிலம் கொச்சியில் உணவகம் நடத்தி வந்த நிலையில் உடனடியாக அந்த துணிக்கடை திறப்பு விழாவுக்கு வர முடியாத சூழ்நிலை. சமீபத்தில் சில நாட்களுக்கு முன் சென்னை வந்த மச்சான்ஸ் நடிகை புன்னகை அரசி நடிகையின் துணிக்கடைக்கும் விசிட் செய்துவிட்டு அப்படியே நடிகையுடன் ஒரு நட்சத்திர ஹோட்டலுக்கும் சென்று ஓப்பன் டெரேஸ் லானில் உட்கார்ந்து, அதாவது கூரை இல்லாமல் புல்வெளியில் மேஜை நாற்காலிகள் போடப்பட்டிருக்கும். அழகான விளக்கு வெளிச்சங்கள் இருக்கும். சில நட்சத்திர உணவகங்களில் அந்த மாதிரியான ஒரு செட்டப் இருக்கும். ஒரு இயற்கையோடு ரசித்து சாப்பிட்ற மாதிரியான செட்டப் அது. அந்த ஓப்பன் டெரேஸ் லானில் உட்கார்ந்து உணவருந்தியபடி 2 பேரும் பேசி கொண்டிருந்தாங்க. அப்போது அந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு பற்றி பேச்சு வந்திருக்கிறது. அப்போது அந்த புன்னகை அரசி மச்சான்ஸ் நடிகை கிட்ட சொன்னாங்களாம், இந்த மாதிரி தீர்ப்பு அந்த காலத்திலேயே வந்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். நான் போலீஸ்கிட்ட மாட்டி துண்டை காணோம் துணியை காணோன்னு ஓடி ஒளிஞ்சிருக்க வேண்டிய தேவை வந்திருக்காதில்ல என்று சொன்னாராம். அப்படி என்ன தீர்ப்பு அது என்று தானே கேட்குறீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோவில். அதுக்கு முன்னாடி அந்த சம்பவம் என்னங்கிறத முக்கியமாக பார்த்துடலாம். இந்த புன்னகை அரசி சம்பந்தப்பட்ட சம்பவம் அது சுமார் 2008 காலகட்டம். புன்னகை அரசி நடிகை பீக்கில் இருந்த நேரம். அப்போது சென்னையின் ஒரு நட்சத்திர ஹோட்டலில் விபச்சாரம் நடப்பதாக விபச்சார தடுப்பு பிரிவு போலீஸுக்கு தகவல் வந்திருக்கிறது. நேர்மையான போலீஸ் அசிஸ்டன்ட் கமிஷனர் தலைமையில் அந்த விபச்சார தடுப்பு பிரிவு அந்த ஹோட்டல் அறைகளில் ரெய்டு நடத்தினாங்க. அப்போது இந்த புன்னகை அரசி நடிகையும் அந்த பிரபலமான துணிக்கடை தொழிலதிபரும் உல்லாசமாக இருந்த
அறையின் கதவு போலீஸால் தட்டப்பட்டிருக்கிறது. உடனே பதறிப்போன அந்த துணிக்கடை தொழிலதிபர் ரிசப்ஷனுக்கு இன்டர்காமில் கனெக்ட் பண்ணி யார் கதவு தட்டுறாங்க என்று கேட்டிருக்கிறார். அப்போது அந்த ரிசப்ஷனிஸ்ட்டு போலீஸ் ரைடு வந்திருக்காங்க என்று சொல்லியிருக்கிறார். உடனே இந்த நடிகையும் அந்த தொழிலதிபரும் பதறி போய்விட்டார்கள். அந்த நடிகை அவிழ்த்து போட்ட சேலையை வாரி சுருட்டி கொண்டு மேலே போர்த்தி கொண்டு பாத்ரூமில் போய் ஒளிந்திருக்கிறார். தொழிலதிபரும் கிடைத்ததை மேலே போர்த்தி கொண்டு கதவை திறந்திருக்கிறார். ஏசியிலும் அவர்களுக்கு வேர்த்து போயிருந்ததை வந்திருந்த ஏசி கவனித்தார். அதாவது ஏர் கண்டிஷனிலும் அவர்களுக்கு வேர்த்து போயிருந்ததை அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் கவனித்தார். ஏசியிடம் பேரம் பேசினார் தொழிலதிபர். ஆனால் ஹானஸ்டான போலீஸ் ஆஃபீஸர் பணத்துக்கு மசியவில்லை. பாத்ரூமிலிருந்து வெளியே வந்து பயத்துடன் எட்டி பார்த்த நடிகையோ அந்த ஏசியை நோக்கி காம பார்வை வீசினார். அதற்கும் அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் அசரவில்லை. பிடிவாதமாக தன் கடமையை செய்தார். அந்த 2 பேரையும் தங்களுடைய வேனிலேயே போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போயிட்டார். அப்போது அந்த நடிகை தனக்கு வேண்டிய ஒரு அரசியல் பிரமுகருக்கு ஃபோன் போட்டு விஷயத்தை சொல்லி எஃப்ஐஆர் போடாமல் பார்த்துக்கும்படி கேட்டுக்கொண்டார். அந்த அரசியல் பிரமுகர் மூலமாக அந்த ஏசிக்கும் மேலே இருந்த உயர் போலீஸ் அதிகாரிக்கு தகவல் தரப்பட்டு அந்த சம்பவத்தில் அந்த நடிகை மீதும் அந்த துணிக்கடை தொழிலதிபர் மீதும் எஃப்ஐஆர் பதிவாகாமல் அவர்கள் அனுப்பப்பட்டு விட்டார்கள். இதுக்கு ஒரு பெருந்தொகையையும் அந்த அரசியல்வாதி தரப்புக்கு இந்த தொழிலதிபரும் நடிகையும் செலவு செய்திருக்கிறார்கள். தலை தப்பிச்சது தம்புராம் புண்ணியங்கிற மாதிரி வந்துவிட்ட அந்த நடிகை அதற்கு பிறகு அந்த மாதிரி சமாச்சாரங்களுக்கு நட்சத்திர ஹோட்டல்களுக்கே போகக்கூடாது, கெஸ்ட் ஹவுஸ் தான் லாயக்கு என்று முடிவு செய்து விட்டார். இந்த சம்பவத்தை தான் நினைவு கூர்ந்து அந்த நடிகை மச்சானஸ் நடிகையிடம் அந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை பற்றி சொல்லியிருக்காரு. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த காலகட்டத்தில் அந்த நான் சொன்ன இந்த காலகட்டத்தில் 2008 காலகட்டத்திலும் சரி, அதுக்கு முன்பும் பின்பும் சரி, விபச்சார வழக்கில் எந்தெந்த நடிகைகள் அகப்பட்டிருக்கிறார்கள் என்பதை ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்துடலாம். சரத்குமார், பிரபு, கார்த்திக் போன்ற பிரபலங்களுடன் ஹீரோக்களுடன் நடித்த நடிகை வினிதா, விசு உள்ளிட்ட பெரிய இயக்குநர்களின் படங்களில் நடித்த ஹீரோயினாக நடித்த மாதுரி, சீரியல் மற்றும் சினிமா நடிகை புவனேஸ்வரி. இந்த புவனேஸ்வரி பாய்ஸ் திரைப்படத்தில், சங்கர் இயக்கிய பாய்ஸ் திரைப்படத்தில் விலைமாது கேரக்டரில் நடித்திருக்காங்க. நிஜ வாழ்க்கையிலும் அவங்க விபச்சாரம் செய்ததாக போலீஸால் கைது செய்யப்பட்டாங்க. அப்புறம் வாடா செல்லம்ன்ற படத்தில் மகேந்திரனுக்கு ஜோடியாக நடித்த கரோலின், அன்றும் இன்றும் டிவி சீரியல்களில் பிரபலமாக இருக்கும் பிரிய நடிகை. இப்படி பல பேர் விபச்சார ரெய்டில் சிக்கியிருக்காங்க. இவர்களை போன்ற நடிகைகள் இனிமேல் பயந்து பதுங்கி விபச்சாரம் செய்ய வேண்டிய தேவையே இல்லை. பயப்படாமல் தொழில் செய்யலாம். ஏன்னா
இப்போது அமலுக்கு வந்திருக்கும் சட்டம் அப்படி. சட்டம் என்பது 2 வகைப்படும். ஒன்று, மாநில சட்டமன்றங்களிலும் நாடாளுமன்றத்திலும் நிறைவேற்றப்படும் பெரும்பான்மை ஓட்டெடுப்பின் மூலம் நிறைவேற்றப்படும் மசோதாக்கள் சட்ட அந்தஸ்தை பெறும். இன்னொரு வகை என்னன்னா, மாநிலத்தை பொறுத்தவரை ஹைகோர்ட்டும், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்டும் கொடுக்கிற தீர்ப்பு என்பதும் சட்ட அந்தஸ்தை பெற்றுவிடும். அப்படியாக ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் சுப்ரீம் கோர்ட் விபச்சாரம் என்பதை பற்றி ஒரு அதிரடியான தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. அது என்னன்னா, தன் உடம்பு என்பது ஒரு பெண்ணுக்கு அவளுடைய சொத்து. அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பது அவளுடைய உரிமை. எனவே ஒரு பெண் பணத்துக்காக விபச்சாரம் செய்தாலும் சரி, என்ன காரணத்துக்காக விபச்சாரம் செய்தாலும் சரி, அது அவளுடைய உரிமை என்பாற்பட்டது. அதற்காக அவளை கைது செய்யக்கூடாது என்பது உச்சநீதிமன்றத்தின் அதிரடி தீர்ப்பு. இந்த தீர்ப்பு தான் சட்டமாகி இன்றைக்கு இந்தியாவில் அமலில் இருக்கிறது. இந்த தீர்ப்பின்படி பார்த்தால், ஒரு பெண் தன்னை ஒரு செக்ஸ் ஒர்க்கர் என்று விசிட்டிங் கார்டு கூட போட்டுக்கொண்டு யார்கிட்ட வேணால் விநியோகம் செய்யலாம். தான் குடியிருக்கும் இடத்தில் செக்ஸ் ஒர்க்கர், பாலியல் தொழிலாளி என்று போர்டு மாட்டி வைத்து கொண்டு கூட தொழில் செய்யலாம். சட்டப்படி குற்றம் கிடையாது. ஆனால் எது குற்றம்னா, பிராத்தல் நடத்துவது குற்றம். ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ சில பேரை ஒரு இடத்தில் வைத்து விபச்சாரத்திற்கான ஒரு இடத்தை செட்டப் செய்து வைத்து அங்கே கஸ்டமர்களை வரவழைப்பது என்பது சட்டவிரோதம். தானாக விரும்பி ஒரு பெண் இன்னொரு ஆணுடன் பணத்துக்காகவோ அல்லது வேறு எந்த காரணத்துக்காகவோ செக்ஸ் வைத்து கொண்டால் அந்த பெண்ணின் மீதும் குற்றம் கிடையாது, அந்த ஆணின் மீதும் குற்றம் கிடையாது. ஆனால் இதை ஒரு தொழிலாக இன்னொருத்தர் எடுத்து செய்யும்போது, அதாவது புரோக்கராக செயல்படும் போது நிச்சயமாக அது குற்றம். நேயர்களே, இந்த தீர்ப்பு பற்றி, உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் உண்மை சம்பவங்களுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.